பிரீமியா ஈஸியா சாண்ட்விச் பீஸா. வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு டேஸ்டியா செய்யலாமா? பேன்ல 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நறுக்கின பூண்டை 2-3 ஸ்பூன்ஸ் போட்டுடலாம். நான் 1 கப் கிரீன் கேப்சிகம் போட்டிருக்கேன். நீங்க ரெட் அண்ட் எல்லோ கிடைச்சாலும் போடுங்க, இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் கொஞ்சம் வதங்கினோடனே வேக வச்சு ஸ்வீட் கார்ன் 1 கப் போட்டுடலாம். நீங்க வேற வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இது கூடவே 1/4 கிளாஸ் பால் ஆட் பண்ணி கிரீமி டெக்ஸ்சர் வரைக்கும் கலக்கி விட்டுடலாம். நம்ம நாட்டு காய் கூட யூஸ் பண்ணலாம், டேஸ்ட் ரொம்ப மாறாது. கிட்ஸ் அவாய்ட் பண்ற வெஜிடபிள்ஸ்லாம் இதுல ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா ஆரிகானோ அண்ட் சில்லி ஃபிளேக்ஸ் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிரெட் ட்ரையாங்கிள் போல கட் பண்ணிட்டு 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரீமியான மிக்சரை பிரெட் மேல ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எல்லா ஸ்லைசஸையும் தவால அரேஞ்ச் பண்ணி சீஸ் போட்டுடலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. சீஸ் மட்டும் மெல்ட் ஆனா போதும். அவ்வளவுதாங்க, நம்மளோட கிரீமியான சாண்ட்விச் பீஸா ரெடி. கீழே கிரன்ச்சியா மேல கிரீமியா இருக்குங்க. ஹோம் மேட் டொமேட்டோ சாஸோட இதை சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு பீஸா பிடிக்கும்னா கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டின் போடுங்க. இது போல ஈஸியான ரெசிபிக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.